ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகாய் ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாமை பார்த்து, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்ன ஆண்டவர் தைரியப்படுத்துகிறத நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த வாரத்தின் வேலை நாட்கள் முதல் நாள் திங்கட்கிழமை நிறைய ஆஃபீஸில் பொறுப்புகள், இந்த காரியத்தை செய்து முடிக்கணும், வீட்டினுடைய காரியங்கள், ஒரு பலவிதமான காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கலங்கடித்து கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் என்ன செய்வேன், இந்த மாதத்துக்குள்ளே இது முடிக்கணுமே, இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணுமே, பிள்ளைங்க வாழ்க்கையில் இதை செய்து முடிக்கணும், பல காரியங்கள் யோசித்து நீங்கள் அந்த கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத. ஆமேன். வேத அறிஞர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வேதத்தில் நான் 366 முறை பயப்படாதுன்ற வார்த்தை வருகிறதான். அப்படின்னா லீஃப் இயரோடு சேர்த்து 366 நாட்கள். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்களை பார்த்து தைரியப்படுத்துகிற, பயப்படாத. பிரச்சனை இருக்க தான் செய்யும், போராட்டம் இருக்க தான் செய்யும், பலவீனம் இருக்க தான் செய்யும், பலவிதமான சத்துருகள் தாக்குதல் இருக்க தான் செய்யும். ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பிரச்சனை விடுவிப்பேன். எவ்வளோ நல்ல ஆண்டவரில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாது, நான் உனக்கு கேடகமும். கேடகம்னா என்னதுங்க? தேவப்புள்ள ராஜாக்கள் அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போகும்போது யுத்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு இடது கயத்தில் அந்த கேடகத்தை வச்சுருப்பாங்களாம், வலது கரத்தில் பட்டையை வச்சுருப்பாங்களாம். எதிராளிகள் அம்புகள் விடும்போது, பட்டையை தாக்குதல் வரும்போது இந்த கேடகத்தை பிடிச்சு என்ன பண்ண அதை தடுத்துருவாங்களாம். அல்லேலூயா. அப்போது எதிராளுடைய அம்புகள் இருதயத்தை தாக்காதபடிக்கு அதை பாதுகாத்து கொள்ளும். ஆமே. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். எவ்வளோ உனக்கு விரோதமாய் அம்புகள் வந்தாலும், சத்துருக்கள் எய்தாலும், சத்துருக்கள் போராடினாலும், துன்பங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், நான் உனக்கு கேடகமாக இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறாரு. அது மாத்திரம் மகா பெரிய பலனாக இருக்கிறேன். நான் தான் உன்னை பலப்படுத்துகிறவர், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கர்த்தர் நம்முடைய பலனாக இருப்பாரானா, ஆமேன், எந்த சத்துருவாதை நம்மளை எதிர்க்க முடியும்? ஆமேன். எந்த மனுஷராக அதை எதிர்க்க முடியும்? அவர் பலத்தினால ஆமேன் எதிராளிகளை ஒன்றுமில்லாத ஆக்கி போடுவார்ல. எத்தனையோ சம்பவங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். இதே ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன் ஜனத்தை, உன் தாய் தகப்பனை, உன் இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி, அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே பிளைண்டாக ஆண்டவர் வார்த்தையை நம்பி ஆபிரகாம் புறப்பட்டு சொல்கிறார். பாருங்க, 75வது வயசுல ஆண்டவர் வாக்கு பண்றார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தனை பெருக பண்ணுவேன்னு. ஆனால் ஏற்கிற 25 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 100வது வயதுல தான் ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறகுறது. சாருடைய கர்ப்பம் செத்து போயிட்டான். ஆபிரகாம் சரீரத்தில் பலன் இல்லை. ஆமேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நம்பினார். தேவ பிள்ளைகளை அப்படியே விசுவாசித்தார். அந்த வார்த்தை தான் அவருக்கு பலனாக இருந்தது. ஆண்டவருக்கு பலனாக இருந்ததுனால சரீரம் செத்து போன பிறகும் கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் பலனாக இருந்தபடினால ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இதெல்லாம் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு எப்படி பலனாக இருந்தேன், நான் உனக்கு பலனாக இருக்கிறேன். ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு கேடகமா, அவர்களுக்கு பலனாக இருக்கிறார். நிச்சயமா 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 சொல்றேன், அவரின் தலையை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். பயப்படாதீங்க. ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறீங்க, அவர் கேடகத்தில் இருக்கிறீங்க, அவருடைய பலன் உங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு நாள் சத்துருங்களை மேற்கொள்ள முடியாது. இதை நம்புங்க.
ஆண்டவர்களை பாதுகாத்து அவருங்க தலை உயர்த்த உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரப்பா. நீங்கள் கேடகும் எங்கள் பலனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நமக்கு நன்றி. யாருக்கெல்லாம் ஆண்டவரே நீங்கள் கேடகமாக இருந்து பாதுகாக்கணுமோ, அன்றைக்கி தாவீது ஆண்டவரே சொந்த குமாரன் அப்சலோனுக்கு தப்பி ஓடி போகையில் பாட்டி சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் யாரெல்லாம் ஆண்டவரே பின்தொடர்கிறாங்களோ, எந்தெந்த காரியங்களை த்ரெட்டன் பண்ணி பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ, ஆண்டவரே இவங்களை பாதுகாத்துக்கணும். இவங்களை கேடகமாக இருந்து இவங்க தலையை உயர்த்தும்படியாக நான் சோமன்னப்பா. பலப்படுத்தும், பாதுகாத்துக்கணும். கிருபை கோப்பக்கூட இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துக்கணும். கிருபை கோப்பக்கூட இயேசுவின் மேலே ஜெபங்களும் பிதாவே. ஆமென். அவர்களுக்கு கேடகமாக இருக்கிற தைரியமாக போங்க. God bless you.